அதிரடியாக களமிறங்கும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர். காசாவின் 2 மாத யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளும் 50 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை கொத்தாக தட்டி தூக்கிய பலஸ்தீனிய போராளிகளும். உச்சக்கட்ட பதற்றமான சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டிருக்கும் சிரியாவின் யுத்த களம். சிரியாவிலே வான்வழி தாக்குதல்களை ஆரம்பித்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் துருக்கியும். சிரியா எப்போதும் பலஸ்தீனிய எதிர்ப்பு அச்சுக்களுடைய முதுகெலும்பாகவே இருந்து வருகின்றது. லெபனானில் ஹிஸ்புல்லா வலிமையாக இருப்பதற்கும் ஹமாஸும் ஏனைய பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்களும் வலிமையாக இருப்பதற்கும் சிரியாவின் நிலைப்பாடு மிக முக்கியமானதாகும். ஈரானுக்கும் லெபனானுக்கும் பலஸ்தீனுக்கும் இடையிலான இணைப்பாகவே சிரியா காணப்படுகின்றது. சிரியாவை வீழ்த்துவது அமெரிக்காவினதும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பினதும் மிக முக்கியமான இலக்குகளில் ஒன்றாகும். சிரியா வீழ்த்தப்படுமாக இருந்தால் பலஸ்தீனம் இழக்கப்படும். சிரியா வீழ்த்தப்பட்டால் பலஸ்தீனிய போர்முனைக்கு ஆதரவான அனைத்து எதிர்ப்பு அச்சுக்களும் ஒருங்கிணைப்பு முழுமையாக துண்டிக்கப்படும் என பல வருடங்களுக்கு முன்பே சயீத் ஹசன் நஸ்ருல்லா அவர்கள் தெரிவித்திருந்தார். தற்போது சிரியாவினுடைய யுத்த களமானது ஒரு பதற்றமான சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டுள்ளது. சிரியாவின் யுத்த களத்தில் பலவீனமான புள்ளிகள் தோற்றம் பெற்றுள்ளன. SDF பயங்கரவாதிகளும் SNA பயங்கரவாதிகளும் இன்னும் ஏனைய பயங்கரவாத குழுக்களும் 5 நாட்களுக்குள்ளேயே எலப்போ பிரதேசத்திலிருந்து தெற்கு பிரதேசத்தை நோக்கி 137 கிலோமீட்டர் வரையில் ஊடுருவியுள்ளார்கள். எலப்போவில் இருந்து 137 கிலோமீட்டர் ஊடுருவி ஹமா பிரதேசத்தினை அடைந்துள்ளார்கள். ஹமா பிரதேசத்திலிருந்து ஹோம்ஸ் பிரதேசத்திற்கு இன்னும் 36 கிலோமீட்டர்களே காணப்படுகின்றன. மேலும் ஹமாவிலிருந்து டமஸ்கஸுக்கு இடையில் 171 கிலோமீட்டர்களே காணப்படுகின்றன. முதல் 5 நாட்களுக்குள் SDF பயங்கரவாதிகளுடைய கூற்றுப்படையானது 137 கிலோமீட்டர் வரையில் ஊடுருவி ஹமா பிரதேசத்தினை அடைந்திருப்பது சிரியாவினுடைய அரச இராணுவத்திற்கு ஒரு மிகப்பெரிய சவாலாகவே மாறியுள்ளது. SDF பயங்கரவாதிகளுக்கு பின்னாலும் SNA பயங்கரவாதிகளுக்கு பின்னாலும் உக்ரைனிய படைகளும் துருக்கிய படைகளும் காணப்படுகின்றன. மேலும் அமெரிக்காவினதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினதும் நேரடியான மறைமுகமான ஆதரவுகளும் நேட்டோவின் அனைத்து விதமான நவீன ஆயுதங்களும் வழங்கப்படுகின்றன. அமெரிக்கா, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு, உக்ரைன் மற்றும் துருக்கியினுடைய அனைத்து படைப்பிரிவுகளும் SDF பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக இருப்பதன் காரணத்தினால் தான் இந்த 5 நாட்களுக்குள்ளேயே SDF பயங்கரவாதிகள் எலப்போ பிரதேசத்திலிருந்து ஹமா பிரதேசத்தினை அடைந்திருப்பதாக மத்திய கிழக்கு ஆய்வாளர்களும் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். எனவே இப்படியான நிலைமையில் இந்த பயங்கரவாதிகளையும் அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கூலிப்படைகளையும் தடுத்து நிறுத்த வேண்டுமாக இருந்தால் ஈரானினுடைய மிக முக்கியமான படைகளும் ஈராக்கிய படைகளும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் சிரியாவின் யுத்த களத்திலே களமிறக்கப்பட வேண்டும். SDF பயங்கரவாதிகள் நகருவதற்கும் முன்னேறுவதற்கும் தேவையான எல்லா விதமான உளவு தகவல்களையும் உக்ரைன், அமெரிக்கா மற்றும் துருக்கிய தரப்பினர்கள் வழங்குவதனால் இந்த சவாலை முறியடிப்பதற்கு ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் ஈராக்கிய படைகளும் ஈரானிய படைகளும் சிரியாவின் களத்திலே களமிறங்கியாக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிரியாவுக்கும் லெபனானுக்கும் இடைப்பட்ட எல்லை பிரதேசங்களை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்ள ஆரம்பித்துள்ளது. இந்த வான்வழி தாக்குதல்களினால் சிரியாவுக்கும் லெபனானுக்கும் இடைப்பட்ட எல்லை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 3 பாதைகள் முழுமையாக சிதைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக லெபனானின் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அரித எல்லை பாதையினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக சிதைத்து விட்டது. இவை தொடர்பான காணொளிகளை நான் டெலிகிராம் சேனலிலும் பதிவிட்டுள்ளேன். இதே போன்று லெபனானின் கிழக்கு பிரதேசமான பால்பெக் பிரதேசத்திற்கும் சிரியாவின் எல்லைக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய எல்லை வீதிகளை இலக்கு வைத்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உச்சக்கட்ட வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. சிரியாவுக்கும் லெபனானுக்கும் இடையிலான ஒட்டுமொத்த பாதைகளையும் முழுமையாக துண்டித்து ஆயுத பரிமாற்றத்தினை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்காகவும் சிரியாவின் அரசு இராணுவத்திற்கு எதிரான SDF பயங்கரவாதிகளுடைய முன்னேற்றத்திற்காகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த உச்சக்கட்ட வான்வழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. அடுத்து இன்று காலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஹோம்ஸ் பிரதேசத்திலே வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. ஹோம்ஸ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஈரானின் IRGC குதுஸ் படையினரை இலக்கு வைத்த இந்த வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. SDF பயங்கரவாதிகளுக்கு எதிரான தாக்குதல்களை முறியடிப்பதற்காக ஹோம்ஸ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஈரானின் IRGC குதுஸ் படையினர் வேகமாகவும் விரைவாகவும் செயற்பட்டு வரக்கூடிய இந்த நிலைமையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஹோம்ஸ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஈரானின் IRGC குதுஸ் படைகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பது சிரியாவின் அரசு இராணுவத்திற்கு மிகப்பெரிய இழப்பாக மாறியுள்ளது. ஏனென்றால் இந்த தாக்குதல்களில் ஈரானின் IRGC குதுஸ் படையினுடைய அதிகாரிகள் கொல்லப்பட்டுள்ளார்கள். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு சிரியாவினுடைய பிரதேசங்களிலே இருக்கக்கூடிய சிரியாவின் அரசு இராணுவத்தினுடைய இலக்குகளை குறிவைத்தும் ஈரானிய தளங்களை குறிவைத்தும் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. அதாவது குறித்த வரைபடத்திலே இலக்கம் 15 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசமானது தாரா பிரதேசமாகும். இந்த தாரா பிரதேசமானது ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் குன்று பிரதேசத்திற்கும் ஜோர்டான் எல்லைக்கும் அருகாமையிலேயே காணப்படுகின்றது. மேலும் குறித்த பிரதேசத்தை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மேற்கொண்ட வான்வழி தாக்குதல்களுக்கு பிறகு குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய SNA பயங்கரவாத படைகளின் ஸ்லீப்பர் செல்கள் வெளிப்பட்டு தாராவினுடைய மிக முக்கியமான நகரங்களை கைப்பற்றியுள்ளார்கள். இதற்கமைவாக இன்று காலை தாராவினுடைய இங்கில் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஸ்லீப்பர் செல்கள் வெளிப்பட்டு சிரியாவின் அரசு இராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதே போன்று தாராவின் பல பிரதேசங்களில் இருக்கக்கூடிய ஸ்லீப்பர் செல்களும் ஆயுதங்கள்
ஆயுதங்களுடன் வெளிப்பட்டு சிரியாவின் அரசு ராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய சிரியாவின் அரசு ராணுவமானது வெளியேறியுள்ளது. ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் குன்று பிரதேசத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆயுத குழுக்களுக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஆயுதங்களை வழங்கி இந்த ஸ்லீப்பர் செல்களுக்கு தேவையான ஆயுதங்களை பரிமாற்றம் செய்துள்ளார்கள். அதே போன்று ஜோர்டானிய எல்லையிலே இருக்கக்கூடிய ISIS பயங்கரவாதிகள் மூலமாகவும் இன்னும் ஏனைய பயங்கரவாத குழுக்கள் மூலமாகவும் தாரா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஸ்லீப்பர் செல்கள் ஆயுதங்களை பெற்றுக்கொண்டு குறித்த பிரதேசங்களை கைப்பற்றி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது டமஸ்கஸின் தெற்கு பிரதேசமான தாரா பிரதேசத்திலே SNA பயங்கரவாதிகளின் ஸ்லீப்பர் செல்கள் வெளிப்பட்டு டமஸ்கஸுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிக்க போகின்றார்கள். அதாவது சிரியாவின் தெற்கு பிரதேசத்திலிருந்து வடக்கு பிரதேசமான டமஸ்கஸ் பிரதேசத்தை இலக்கு வைத்து பயங்கரவாதிகள் இன்னும் ஒரு போர் முனை ஒன்றை திறக்கப் போகின்றார்கள். இவ்வாறு பயங்கரவாதிகள் சிரியாவின் டமஸ்கஸ் பிரதேசத்தை இலக்கு வைத்து இன்னும் ஒரு போர் முனையை திறப்பதற்கு ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் குன்று பிரதேசத்தினூடாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மறைமுகமாக எல்லா விதமான ஆயுத உதவிகளையும் வழங்கி வருகின்றது. இப்படியான நிலைமையில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் ஒரு அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது. சிரியாவின் ஹோம்ஸ் பிரதேசமானது கைப்பற்றப்பட்டதும் நாங்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் குன்று பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்து குறித்த பகுதியில் இடையக மண்டலம் ஒன்றினை பஃபர் ஜோன் பிரதேசம் ஒன்றினை அமைப்போம் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. தெற்கு லெபனான் பிரதேசத்திற்குள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடுருவி ஒரு பஃபர் ஜோன் பிரதேசம் ஒன்றினை அமைப்பதற்கு எவ்வாறு தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்ததோ அதே போன்றே கோலன் குன்று பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்து ஒரு இடையக மண்டலம் ஒன்றினை பஃபர் ஜோன் பிரதேசம் ஒன்றினை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் உருவாக்கப் போகின்றது. மேலும் இதற்கமைவாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் இன்று காலையே 4 படைப்பிரிவுகளை ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் குன்று பிரதேசத்தினுடைய எல்லைகளில் களமிறக்கியுள்ளது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் குறித்த பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்து பஃபர் ஜோன் பிரதேசம் ஒன்றினை அமைக்குமாக இருந்தால் தெற்கு சிரியாவின் யுத்தகலமும் ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடும் என ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து குறித்த வரைபடத்திலே இலக்கம் 5 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் துருக்கி ஆதரவு படைகளான SNA பயங்கரவாத படைகளுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கக்கூடிய பிரதேசங்களாகும். இந்த SNA பயங்கரவாத படைகளுக்கு தேவையான எல்லா விதமான இராணுவ உதவிகளையும் ஆயுதங்களையும் துருக்கி அரசு வழங்குகின்றது. மேலும் இந்த SNA பயங்கரவாத படையினுடைய அதிகளவான படைகள் STS பயங்கரவாதிகளுடன் ஒன்றிணைந்து எலப்போவின் தெற்கு பிரதேசத்தினூடான ஊடுருவல் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் எஞ்சியிருக்கக்கூடிய SNA பயங்கரவாத படைகள் எலப்போவின் வடகிழக்கு பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். குறித்த வரைபடத்தில் இலக்கம் 6 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசம் மன்பீச் பிரதேசமாகும். இந்த மன்பீச் பிரதேசத்தினூடாகத்தான் எஞ்சிருக்கக்கூடிய SNA பயங்கரவாத படைகள் தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். குறித்த பகுதியினூடாக தாக்குதல்களை ஆரம்பித்து கிழக்கு பிரதேசத்தை நோக்கி முன்னேறுவதற்கு முயற்சி செய்கின்றார்கள். அதே நேரம் இலக்கம் 7 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய மஞ்சள் நிற பிரதேசங்கள் குர்திஷ் படைகளான SDF பயங்கரவாத படைகளுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கின்றன. எனவே SNA பயங்கரவாத படைகள் கிழக்கு பிரதேசத்தினூடாக தாக்குதல்களை ஆரம்பித்திருப்பதனால் குர்திஷ் படைகளான SDF பயங்கரவாத படைகள் SNA பயங்கரவாதிகளுக்கு எதிரான தாக்குதல்களையும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள். கடந்த 3 நாட்களாக குறித்த பிரதேசத்தில் SNA பயங்கரவாதிகளுக்கும் குர்திஷ் படைகளான SDF பயங்கரவாத படைகளுக்கும் இடையிலான மோதல்கள் அதிகரித்துள்ளன. ஏற்கனவே துருக்கிக்கும் குர்திஷ் படைகளுக்கும் இடையில் மோதல்களும் முருகல் நிலைகளும் காணப்படுகின்றன. குர்திஷ் படைகளான SDF பயங்கரவாத படைகள் சிரியாவின் அரசை ராணுவத்தினை விரும்பாவிட்டாலும் அவர்கள் துருக்கியினுடைய ஆக்கிரமிப்பையும் முழுமையாக எதிர்க்கின்றார்கள். இதனால் தான் தற்போது மன்பீச் பிரதேசத்தினூடாக SNA பயங்கரவாதிகளுடைய தரைவழி தாக்குதல்களை முறியடிப்பதற்காக SDF பயங்கரவாத படைகளும் களமிறங்கியுள்ளார்கள். அத்தோடு நேற்றிரவு SDF பயங்கரவாத படைகள் மேற்கொண்ட தாக்குதல்களினால் மன்பீச் பிரதேசத்தினூடாக நுழைந்திருக்கக்கூடிய SNA பயங்கரவாத படைகள் பின்வாங்கியுள்ளன. இவ்வாறு குறித்த பிரதேசத்திலே துருக்கி ஆதரவு பெற்ற SNA பயங்கரவாத படைகள் பின்வாங்கி இருப்பதை தொடர்ந்து இன்று காலையிலிருந்து துருக்கியானது வான்வழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. இலக்கம் 7 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளை இலக்கு வைத்தும் SDF படைகளை இலக்கு வைத்துமே துருக்கி அரசானது இந்த வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. துருக்கி அரசானது இந்த வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்வதன் மூலமாக SNA பயங்கரவாத படைகள் சிரியாவின் கிழக்கு பிரதேசத்தை நோக்கி இலகுவாக முன்னேறலாம். அடுத்து நேற்று மாலை STS பயங்கரவாதிகள் எலப்போவின் தெற்கு பிரதேசத்திலே இருக்கக்கூடிய ஹமா பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றிக் கொண்டது. ஆனால் ஹமா நகர் பிரதேசத்திலே சிரியாவின் அரசை ராணுவமானது எந்த எதிர் தாக்குதல்களையும் மேற்கொண்டிருக்கவில்லை. குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே ஹமா நகர் பிரதேசத்திலிருந்து சிரியாவினுடைய அரசை ராணுவமானது ஹமாவின் தெற்கு பிரதேசத்தை நோக்கி பின்வாங்கி இருந்தார்கள். எனவே ஹமா பிரதேசத்தினை அடைந்த STS பயங்கரவாதிகளின் அடுத்த இலக்காக ஹமாவின் தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹோம்ஸ் பிரதேசமும் ஹமாவின் மேற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இலக்கம் 12 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய லட்டக்கியா பிரதேசமும் இலக்கம் 13 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய டாட்டஸ் பிரதேசமும் காணப்படுகின்றன. ஹமா பிரதேசத்தை அடைந்த STS பயங்கரவாதிகள் இந்த 3 முக்கியமான பிரதேசங்களையும் நோக்கி நகர்வதற்கான தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தார்கள். அத்தோடு இலக்கம் 12 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய லட்டக்கியா பிரதேசத்திலும் இலக்கம் 13 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய டாட்டஸ் பிரதேசத்திலும் ரஷ்ய ராணுவம் முழுமையாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. லட்டக்கியா பிரதேசத்தின் தெற்கு பகுதியில் தான் கேமிம் விமான நிலையம் காணப்படுகின்றது. குறித்த பிரதேசத்தில் ரஷ்யாவின் அதிகளவான விமான கட்டளை தளங்களும் காணப்படுகின்றன. மேலும் ஹமாவின் மேற்கு பிரதேசத்திலிருந்து லட்டக்கியா பிரதேசத்தினை அடைவதற்கு 40 கிலோமீட்டர் தூர இடைவெளியே காணப்படுகின்றது. இப்படியான நிலைமை
நிலையில் நேற்றிரவு இலக்கமெற்றினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதியினூடாக STS பயங்கரவாதிகளும் துருக்கிஸ்தான் கட்சியை சேர்ந்த பயங்கரவாதிகளும் தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். துருக்கிஸ்தான் கட்சியினுடைய பயங்கரவாத குழுவில் அதிகளவாக உஸ்பெகிஸ்தானை சேர்ந்தவர்களும் தஜிகிஸ்தானை சேர்ந்தவர்களுமே காணப்படுகின்றார்கள். எனவே இவர்களையும் STS-இனுடைய இன்னும் 2 பயங்கரவாத படைகளையும் ஒன்றிணைத்து இலக்கமெற்று பிரதேசத்தினூடாக தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். இருப்பினும் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ரஷ்ய படைகளும் சிரியாவின் அரச இராணுவ படைகளும் இந்த பயங்கரவாதிகளுக்கு எதிரான உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அடுத்து நேற்றிரவு STS பயங்கரவாதிகள் ஹமா பிரதேசத்திலிருந்து தெற்கு பிரதேசத்தை நோக்கி நகருவதற்கு ஆரம்பித்தார்கள். இதைத் தொடர்ந்து இன்று காலை STS பயங்கரவாதிகள் டபிலிசி பிரதேசத்தினை அடைந்திருந்தார்கள். ஹோம்ஸினுடைய வடக்கு பிரதேசத்தில் தான் இந்த டபிலிஸ் பிரதேசம் அமைந்திருக்கின்றது. எனவே இன்று மாலை வரை கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக STS பயங்கரவாதிகள் ஹோம்ஸினுடைய வடக்கு பிரதேசத்திலேயே நிலை கொண்டுள்ளார்கள். அத்தோடு சிரியாவின் அரச இராணுவமானது ஹமா பிரதேசத்திலும் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. நேற்றிரவு STS பயங்கரவாதிகள் ஹமா நகர் பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றிக் கொண்டாலும் அதற்கு பிறகு குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சிரியாவின் அரச இராணுவமானது STS பயங்கரவாதிகளுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதனால் ஹமாவின் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சிரியாவின் அரச இராணுவம் ஹமா பிரதேசத்தினை மீட்பதற்கான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அதே போன்று ரஷ்யாவின் வான்படையானது ஹோம்ஸுக்கும் ஹமாவுக்கும் இடைப்பட்ட பிரதேசத்தினூடாக முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய STS பயங்கரவாதிகளின் தொடரணிகளை இலக்கு வைத்தும் உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றன. இன்று காலையில் இருந்து குறித்த பிரதேசத்தில் 50க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த வான்வழி தாக்குதலினால் STS பயங்கரவாதிகளுடைய பல போர் வாகனங்கள் கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளன. மேலும் பல STS பயங்கரவாதிகள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று ரஷ்யாவின் வான்படையானது ஹமாவிலிருந்து இதிலிப் பிரதேசத்தை நோக்கி திரும்பக்கூடிய பாதைகளையும் முழுமையாக அளித்து வருகின்றது. அதாவது இதிலிப் பிரதேசத்திலிருந்து ஹமா பிரதேசம் வரையிலே ஊடுருவிருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் மேலும் இதிலிப் பிரதேசத்திற்கு திரும்பாத வகையில் இந்த வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு அந்த பாதைகளை துண்டித்து வருகின்றார்கள். இதனால் இதிலிப் பிரதேசத்திலிருந்து வரக்கூடிய மேலதிக STS பயங்கரவாத படைகளினால் ஹமா பிரதேசத்தினை அடைய முடியாது. அதே போன்று ஹமா பிரதேசத்திலிருந்து மீண்டும் இந்த STS பயங்கரவாதிகளுக்கு இதிலிப் பிரதேசத்தை நோக்கியும் நகரவும் முடியாது. STS பயங்கரவாதிகள் குறித்த பிரதேசத்தினூடாக முன்னேறினாலும் இந்த பயங்கரவாத குழுக்களை சுற்றி வளைப்பதற்கான தாக்குதல்களை ரஷ்யாவினதும் சிரியாவினதும் வான்படைகள் மேற்கொண்டு வருகின்றன. அதே போன்று STS பயங்கரவாதிகள் ஹமா பிரதேசத்தை அடையும் சந்தர்ப்பத்தில் ஹமா பிரதேசத்தில் அதிகளவான பொதுமக்கள் இருந்ததன் காரணத்தினால் தான் சிரியாவின் அரச இராணுவமானது பின்வாங்கியிருந்தது. எனவே இதே நிலைமையானது ஹோம்ஸ் பிரதேசத்திலும் நடைபெறக்கூடாது என்பதற்காக நேற்றிரவே ஹோம்ஸ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் சிரியாவின் அரச இராணுவம் முழுமையாக வெளியேற்றிவிட்டது. இதனால் தற்போது ஹோம்ஸ் பிரதேசத்திலே சிரியாவின் அரச இராணுவமானது உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஹோம்ஸினுடைய வடக்கு பிரதேசத்தை நோக்கி 10 கிலோமீட்டர் தொலைவிலேயே STS பயங்கரவாதிகள் நிலை கொண்டுள்ளார்கள். இவ்வாறு ஹோம்ஸின் வடக்கு பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய STS பயங்கரவாதிகளின் அடுத்த 2 முக்கியமான இலக்காக அல் குசைர் பிரதேசமும் டமஸ்கஸ் பிரதேசமும் காணப்படுகின்றது. அதாவது STS பயங்கரவாதிகள் ஹோம்ஸ் பிரதேசத்தையும் முழுமையாக கைப்பற்றிவிட்டால் அல் குசைர் பிரதேசத்தையும் முழுமையாக கைப்பற்றி விடுவார்கள். அல் குசைர் பிரதேசம் என்பது சிரியாவுக்கும் லெபனானுக்கும் இடையிலான மிக முக்கியமான எல்லை பிரதேசமாகும். ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு தேவையான அனைத்து விதமான ஆயுதங்களும் அல் குசைர் பிரதேசத்தினூடாகவே கொண்டு செல்லப்படுகின்றன. எனவே இவ்வாறு STS பயங்கரவாதிகள் அல் குசைர் பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றியதற்கு பிறகு இலகுவாக டமஸ்கஸ் பிரதேசத்தை நோக்கி நகர்ந்து விடுவார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே சிரியாவின் யுத்தகால நிலைமைகள் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுவிடும். அதே நேரம் தற்போதைய சூழ்நிலையில் சிரியாவின் யுத்தகாலத்திற்கு ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய தேவையும் காணப்படுகின்றது. எனவே இதற்கமைவாக இன்றிரவு ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய மிக முக்கியமான 2 ரத்வான் படையணிகளை சிரியாவுக்குள்ளே களமிறக்கப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சிரியாவுக்கும் லெபனானுக்கும் இடைப்பட்ட மிக முக்கியமான பிரதேசமான அல் குசைர் பிரதேசத்தினை பாதுகாப்பதற்காகவும் ஹோம்ஸ் பிரதேசத்தினை STS பயங்கரவாதிகள் கைப்பற்றாமல் இருப்பதற்கான தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவும் ஹிஸ்புல்லா ராணுவத்துடைய மிக முக்கியமான படைகள் சிரியாவிலே களமிறக்கப்பட போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அல் குசைர் பிரதேசமானது முழுமையாக STS பயங்கரவாதிகளினால் கைப்பற்றப்படுமாக இருந்தால் அது பலஸ்தீனிய போர் முனைக்கு மிகப்பெரிய ஆபத்தாகவே அமைந்துவிடும். எனவே தற்போதைய சூழ்நிலையில் சிரியாவின் யுத்தகாலத்திலே ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் களமிறங்க வேண்டியது மிகப்பெரிய தேவையாகும். இதற்கமைவாகவே இன்றிரவு குறித்த பிரதேசத்தில் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் களமிறங்க போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இன்று மாலை துருக்கியினுடைய அதிபர் அர்துகான் இவ்வாறு தெரிவித்திருந்தார். இதிலிப் பிரதேசத்திலிருந்து எலப்போவையும் ஹமாவையும் கைப்பற்றி தற்போது ஹோம்ஸை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு பிறகு நாங்கள் டமஸ்கஸையும் கைப்பற்றுவோம். இதற்காக செயல்படக்கூடிய அனைவருக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என துருக்கியினுடைய அதிபர் தெரிவித்துள்ளார். அதாவது துருக்கியினுடைய அதிபர் STS பயங்கரவாதிகளுக்கும் ISIS பயங்கரவாதிகளுக்கும் இன்னும் ஏனைய பயங்கரவாதிகளுக்கும் கூலிப்படைகளுக்கும் அவருடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். காசாவில் 60 நாட்களுக்கு யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கான ஒப்பந்தம் எகிப்திய தரப்பினரினால் முன்வைக்கப்பட்டிருப்பதாகவும் இதற்கான அடுத்த கட்ட நகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் செய்திகள் வெளியாகி இருந்தன. லெபனானில் எவ்வாறு 2 மாத தற்காலிக யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றதோ அதே போன்ற காசாவிலும் 2 மாத தற்காலிக யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கான முன்மொழிவுகளை முன்வைக்கப்பட்டிருப்பதாகவும் இதற்கான ஒப்புதலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரப்பினரும் வழங்கி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருந்தன. இருப்பினும் குறித்த ஒப்பந்தம் தொடர்பாக எந்தவிதமான ஆவணங்களும் எங்களுக்கு வழங்கப்படவில்லை என்றும் ஊடகங்கள் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த தகவல்
தகவல்களில் எந்தவிதமான உண்மைத்தன்மையும் இல்லை என்றும் ஹமாஸினுடைய தலைவர்கள் அறிவித்துள்ளார்கள். எனவே காசாவில் 2 மாத யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவது தொடர்பாக எந்தவிதமான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களும் இன்னும் முழுமையாக வெளியாகவில்லை. அதே நேரம் தற்போது தான் காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருப்பதாக கத்தாரிய தரப்பினரும் அறிவித்துள்ளார்கள். அடுத்து பலஸ்தீனிய போராளிகள் மூலோபாய தாக்குதல்களுடைய வீரியத்தினை அதிகரித்து வருகின்றார்கள். இதற்கமைவாக அல் கஸாம் படையினர் வடக்கு காசாவின் தால் ஹவாவின் தெற்கு பிரதேசத்திலே ஒரு தரமான தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். அதாவது நெட்சரின் பிரதேசத்தினூடாக நுழைந்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளின் முக்கியமான தளம் ஒன்று தால் ஹவாவின் தெற்கு பிரதேசத்திலே அமைக்கப்பட்டுள்ளன. இப்படியான நிலைமையில் குறித்த பிரதேசத்தில் அல் கஸாம் படையினர் ஜில்சல் வெடிகுண்டை பயன்படுத்தி தரமான பொறிகளை வைத்துள்ளார்கள். மேலும் 50க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் குறித்த பொறிகள் இருக்கக்கூடிய பிரதேசத்தை அடைந்ததும் அல் கஸாம் படையினர் குறித்த பொறியை வெடிக்கச் செய்து அவர்களை கொத்து கொத்தாக தட்டி தூக்கியுள்ளார்கள். இந்த தாக்குதலில் 50க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் குறித்த தாக்குதல் தொடர்பான எந்தவிதமான தகவல்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வெளியிடவில்லை. அடுத்து அல் கஸாம் படையினர் பெய்ட் லாஹியா பிரதேசத்திலும் ஜில்சல் வெடிகுண்டை பயன்படுத்தி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை குறிவைத்துள்ளார்கள். இந்த தாக்குதலிலும் 10க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்தாக தட்டி தூக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த பிரதேசத்தில் 2 மெர்காவா போர்த்தங்கி வாகனங்களையும் அளித்துள்ளார்கள். எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக காசாவின் யுத்தகாலத்தில் 2 மெர்காவா போர்த்தங்கி வாகனங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. 60க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.